வழங்குகிறார்கள். என்னுடைய உயிரோடு கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்று போதித்து அதன் வழியே வாழ்ந்து மறைந்த மகத்தான பெருந்தலைவர் நம்முடைய தாத்தா பிறந்து வளர்ந்து உலவிய மண்ணில் நிற்பதிலே பெருமையும் மகிழ்ச்சியும். நம் நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்து அதை வலியுறுத்தி 76 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் தியாகம் செய்த பெருந்தமிழர் நம்முடைய தாத்தா சங்கரலிங்கனார் அவருடைய மூச்சுக்காற்று உழவுகிற மண்ணில் அவருடைய வழித்தோன்றல்களாக வருகிற தமிழ் இளம் தலைமுறையினர் ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறோம். நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் சாதித்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இளைஞர்கள் 50 பேர் இருந்தால் இந்த உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்துவிட முடியும். அப்படி துணிவும் நேர்மையும் கொண்ட இளைஞர்கள் ஒரு நாள் அதை சாதித்து காட்டுவார்கள் என்கிறார் வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள். நாங்கள் 50 பேர் அல்ல, பலாயிரக்கணக்கான எழுச்சி மிகுந்த இளைஞர்கள் எங்கள் நாம் தமிழர் புரட்சி படையிலே உறுதியாக ஒரு நாள் ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழர் தாயகத்தில் நிகழ்த்தி காட்டுவோம். இங்கே நாம் தமிழர் ஆட்சி வர வேண்டும். அது எதற்காக? உண்மையிலேயே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். நீரின்றி அமையாத உலகு. இப்ப நீர்வள பெருக்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்து நீரை தேக்கி வேளாண்மையை விட்டுவிட்டு விளைநிலங்களை விட்டுவிட்டு என் மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிற காலம், கிராமங்கள் வெறிச்சோடி காலியாகிக் கொண்டிருக்கிற காலம், நகரங்கள் பிதுங்கி வழிகிறது. ஏனென்றால் நகரத்தில் தான் கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது என்று அந்த மக்கள் நம்புகிறார்கள். அதனால் நகரங்கள் பிதுங்கி வழிகிறது, கிராமங்கள் காலியாகிக் கொண்டிருக்கிறது.
நகரத்தில் இருக்க மக்களுக்கு காய்கறி, அரிசி, பருப்பு, முட்டை, பால், நெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிராமத்தில் இருந்துதான் வர வேண்டும். வேளாண்குடி மக்களிடத்தில்தான் வர வேண்டும். ஆனால் அவர்கள் விளைநிலத்தை விட்டு, கிராமத்தை விட்டு வெளியேறுவது என்பது பேராபத்தை நோக்கிய பயணம். அப்ப மக்களின் வாழ்விடங்களையே இருத்தி அவர்களை அங்கே இருக்க வைத்து அவர்களுக்கான ஆகச்சிறந்த கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பை கொடுப்பது ஒன்றுதான் இதற்கு இருக்கிற வழி. சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காத ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க முடியாது. இவர்கள் ஸ்மார்ட் சிட்டி சொல்வார்கள், ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது இவர்களுக்கு. இவர்கள் ஆசிரியரை பணியமர்த்தும் போது முதல் தர ஆசிரியர்கள், ஏ கிரேட் டீச்சர்ஸ், ஆசிரியரை நகர்ப்புறத்தில் தான் பணியமர்த்துவார்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அதிகாரத்துக்கு வரும்போது முதல் தர ஆசிரியர் பெருமக்களை சிற்றூர்களில், கிராம பகுதிகளில் பணியமர்த்தும். தலைகீழ் மாற்றம். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். அந்த தலைகீழ் மாற்றத்தை செய்வதற்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம் தான். கல்வி என்பது மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி நாம் பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. அப்ப மானுட உரிமையாக இருக்கிற கல்வி ஏழை கொன்று பணக்காரனு கொன்று என்று இல்லாது அனைவருக்கும் சரியாக, சமமாக, தரமாக கிடைக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆட்சி மலர வேண்டும். உலகத்திலே கல்வியில் சிறந்த நாடாக தென்கொரியா, இரண்டாவது பெரிய சிறந்த நாடாக ஜப்பான், மூணாவது சிறந்த நாடு சிங்கப்பூர். ஒரு சின்ன நாடு, விருதுநகர் மாவட்ட அளவில் தான் சிங்கப்பூர். ஆனால் கல்வியின் தரத்தில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது. நம்முடைய நாடு எந்த இடத்தில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. இங்கே பற்பசையை பிதுக்கி பல்லை விளக்குவது போல மாணவர்களின் மண்டையை பிதுக்கி மதிப்பெண்களை வெளியே எடுக்கிறார்கள். அதுவல்ல நம் கல்வி முறை. உங்கள் பிள்ளைகளின் ஆட்சி, நாம் தமிழர் ஆட்சி மலருகிற போது தென்கொரியாவையும் முந்திக் கொண்டு உலக தரத்திற்கு என் மண்ணின் கல்வி தரத்தை கொண்டு போகும். எது விருப்பமோ அந்த விருப்ப பாடம்தான் கல்வி. ஒருவனுக்கு பாடுவதற்கு பிடிக்குது, பாடு, அதான் உனக்கு பாடம். எனக்கு ஆடுவதற்கு பிடிக்குது, ஆடு. எனக்கு ஓடுவதற்கு பிடிக்குது, ஓடு. மற்ற பாடங்கள் துணை பாடங்கள் தான். அறிவியல்ல தோத்துட்ட பாசு, புவியியல்ல தோத்துட்ட பாசு. ஆனா ஓடுறதுல தோத்துறக்கூடாது, சிறப்பா ஓடணும். ஏன்னா அது உனக்கு சிறப்பு கல்வி. இவ்வளவு பெரிய நாடு, 130 கோடி மக்கள். சமைக்காங்கிற நாடு வரைபடத்துல எங்க இருக்குன்னு தெரியாது. உலக வரைபடத்துல ஒரே ஒருத்தன் ஓடி உலகத்தின் உச்சிக்கு கொண்டு போய் சேர்த்தான் தன் தாய் நாட்டை, உசேன் போல்ட் என்கிற ஒருவன். 130 கோடி மக்கள்ல ஒரு உசேன் போல்ட்டை உருவாக்க முடியல. கொடுமை. கல்வி முறையே மாறணும். சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா, பந்து அடிச்சாரா? 10th தேர்வு எழுதல. உலக புகழ்பெற்ற விளையாட்டு வீரன், பொருளாதாரத்தில் மேம்பட்டுட்டான். அவனுக்கு கிரிக்கெட் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியுது. ஏஆர் ரஹ்மான் படிச்சாரா, இசையமைச்சாரா? 10th தேர்வே எழுதல ஏஆர் ரஹ்மான், உலக புகழ்பெற்ற இசை மேதை. நம்முடைய ஐயா இளையராஜா என்ன படிச்சாரு? அவருக்கு இணையான இசை மேதை இன்னும் இந்த உலகத்துல பிறக்கல. எங்க ஐயா சிவாஜி கணேசன் என்ன படிச்சாரு? அவரை மிஞ்சிய நடிகன் இந்த உலக பந்திலே இன்னும் பிறக்கல. ஒரே ஆற்றல் தான், நடிப்பு, அவ்வளவுதான். அவனை மிஞ்ச முடியல. இசை அவனை மிஞ்ச முடியல. விளையாட்டு அவனை மிஞ்ச முடியல. நீ அதை விட்டுட்டு அறிவியல் படி, புவியியல் படி, வரலாறு படி, எல்லாம் படி. இது ஒரு கொடுமை தான். இந்த கல்வி முறையை கிழிச்சு குப்பையில போட்டு தூக்கி தூர வச்சுட்டு மாத்திரம். அரும்பு, மொட்டு, மலர், நோ எல்கேஜி யூகேஜி தூக்கி போடுறாங்க.
அரும்பு, மொட்டு, மலர். 3 வயசுல பிள்ளைய உள்ள கூப்பிடுவேன். என் குழந்தை எதையும் படிக்காது. பெற்றோரும் ஆசிரியரும் என் குழந்தைய படிக்கணும். அவனுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்க்கணும். அவன் எப்ப பார்த்தாலும் சாய் பிசை வச்சு ஓவியமா வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஓவியம் பிடிக்குது. அப்ப 6 வயசுல ஒன்னா போய் சேர்ப்பேன். தென்கொரியா 8 வயசுல ஒன்னா போய் சேர்க்குது. நான் 6 வயசுல சேர்ப்பேன். சேர்க்கும்போது உனக்கு என்ன பிடிக்குது? 2 பேரும் ஒரே மாதிரி சான்றிதழ் தரணும் எனக்கு. ஆசிரியரும் பெற்றோரும் என் பிள்ளைக்கு ஓவியம் வரைய பிடிக்குது. ஓவியம் தான் அவனுக்கு கல்வி. வரையிட வரட்டும், ஒரு பிக்காசோ வரட்டும், ஒரு சிறந்த ஓவியம் ஒருத்தன் வரட்டும். அவன் எப்ப பார்த்தாலும் மியூசிக் போட்டுக்கிட்டே இருக்கான். வரட்டும், ஒரு பீத்தவன் வரட்டும், பால்மரியட் வரட்டும், ஒரு மொசாட் வரட்டும், நம்மள இளையராஜா 100 இளையராஜா வரட்டும், இப்ப ஏஆர் ரஹ்மான் வரட்டும். என்ன கட்டு போச்சு? அங்க பாரு, சூப்பர் சிங்கர்னு ஒன்று வைக்கிறான். பிள்ளைய படிக்க போகுதா இல்லையான்னு தெரியாது, பாடிக்கிட்டே இருக்குதுங்க. சிறப்பா பாடுது, உலகம்பரா போய் பாடுது, சம்பாதிக்குது. பாடுறது அந்த துறையில் எந்த துறையை தேர்வு செய்யறியோ அதுல நீ மேதையாயிரணும். என்னை கேட்பாங்க, உங்க ஐயா அப்துல் கலாம் ஏன் இந்த மீனவர்களுக்காக போராட மாட்டாரு அப்படின்னு. ஏய், அவர் செய்யற வேலையை நான் செய்ய முடியாது, நான் செய்யற வேலையை அவர் செய்ய முடியாது. போட்டு குழப்பிக்காத. போராடுறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. அவர் மாதிரி அணுகுண்டு கண்டுபிடிச்சு, சீமான் நீங்க உங்க ஊர் தானே அப்துல் கலாம், நீங்கள் அவர் மாதிரி ஒரு அணுகுண்டு கேட்கணும், போடா மண்டுன்னு போகணும். எங்க அப்பா பாரதி ராஜா போய் உங்க நண்பர் தானே இளையராஜா, அவர் மாதிரி நீங்க பாட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடாது. உங்க நண்பர் தானே பாரதி ராஜா, அவரை மாதிரி நீங்க டைரக்ஷன் பண்ணுங்கன்னு ஐயா இளையராஜா சொல்லக்கூடாது. அவரவர் தேர்ந்தெடுத்து கொண்ட துறையில் மேதையாக இருக்கிறார்களா என்றுதான் பார்க்கணும். கடல்ல மீன் பிடிக்கிறேன் சொந்தங்களை கொண்டாந்து விவசாயம் பாருன்னு சொல்லக்கூடாது. விவசாயம் பார்க்கிறேன் அப்பனை கொண்டு கடல்ல மீன் பிடின்னு சொல்லக்கூடாது. பைத்தியக்காரத்தனது. அப்ப எந்த துறையை தேர்வு செய்கிறோமோ அதில் மேதமை. அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை உனக்கு வேண்டும் என்றால் வேற வழியே கிடையாது, நீ விவசாயத்தை ஓட்டு போட்டாகணும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு அதுதான். அப்ப அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது போறதில்ல. அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர் பிள்ளைகள் கூட அரசு பள்ளியில் படிக்கிறது இல்லை. அரசு கல்லூரியில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் கூட அரசு கல்லூரியில் படிக்கிறது இல்லை. ஒரு அம்மா அது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரா இருக்கு, தாமதமா வருது. அரசு பள்ளியில ஆசிரியர் தாமதமா வர்றாங்க. அந்த ஆசிரியை தலைமை ஆசிரியர் கேட்கிறார், ஏமா தாமதம்னு, ஏன் லேட் அப்படின்னு. பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட்டு வந்தேங்கிறாங்க. அவர்கள் பணி செய்கிற பள்ளிக்கூடத்தில் கூட அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்லை. காரணம் தரம் இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகள் ஆட்சிக்கு வரும்போது தனியார் பள்ளிக்கூடங்கள் கல்லூரியை தாண்டி அரசு பள்ளிகளும் கல்லூரியும் தரம் உயர்த்தப்படும். ஒரே ஒரு கேள்விதான் என் உடன் பிறந்தார்களே, 8 கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசுக்கு இல்லாத வலிமை தனி ஒரு மனிதனுக்கு வந்து விடுமா? ஏன்னா ஒரு ஆள் ஒரு ஒத்த மனிதன் அவன் ஒரு முதலாளி கொடுக்கக்கூடிய கல்வியை இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கொடுக்க முடியாத? முடியுமா? முடியாத. தலைகீழா மாத்திரும். அதான் சொல்றேன், புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். அரசு பள்ளி கல்லூரியில் படிப்பதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க விரும்புகிற மாதிரி சூழலை உருவாக்குவேன். என்ன பண்ணுவான் சீமான்? அரசு பள்ளி கல்லூரியில் படித்து வந்தவனுக்கு வேலையில் முன்னுரிமை சட்டம். அவனுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா உனக்கு தாரேன், அவ்வளவுதானே. இந்தி ஏன் படிச்சா? இந்தி ஏன் படிச்ச? ஐயா வடநாட்டுல வேலை, கிளம்பியா அங்க போய் பாரியா. அவன் இந்தியை படிச்சோம்லாம் என் வீட்டுல வந்து மேசை உடைச்சிருக்கான்டா பைத்தியக்காரா. சோன் பப்படின்னு சொட்டு ஊத்துக்கிட்டு இருக்கான்டா, இங்க வந்து குல்ஃபி வித்துக்கிட்டு இருக்கான். சும்மா நம்பிடுறது இந்தி படிச்சா வடநாட்டுல வேலை அப்படின்னு. 1.5 கோடி பேர் என் ஊர்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதை நம்பிக்கிட்டுவேன். எந்த கடைக்கு போ, உணவு விடுதிக்கு போ, அவன் தான் சாப்பாடு போட்டுருப்பான். பானிக்கராக ஜல்தி ஆரோகன்னு. இந்த பைத்தியக்கார பல அவன் தமிழ் பேச மாட்டான், இவன் அவனோட பேசி இந்தியை பேசிக்கிட்டு இருக்கான். பூரா பைத்தியமாயிட்டான், டோட்டல் மென்டல். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அவன்கிட்ட போய் இந்தியில பேசிட்டு இருக்கிறான். ஏன்டா தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமாடா? வேலை வேணா தமிழ் படிச்சுட்டு வரான், நீ வேலை வேணா இந்தி படிச்சுட்டு போறேங்கிற. இப்ப பிரான்ஸுக்கு போற, பிரெஞ்சு கத்துக்கிட்டு போற, அங்க வேலை தேவைன்னா கத்துக்கிறீங்களா? அது மாதிரி என் மண்ணில் வேலை வேணா தமிழ் கத்துக்கிட்டு வா.
அவ்வளவுதானே. தமிழ்ல தான் பயிற்று மொழி இருக்கும். எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு வரலாறு, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வேளாண்மையை எதுக்காக நீ இங்கிலீஷ்ல படிக்கிற சொல்லு? எதுக்காக படிக்கிற? வேளாண்மை எதுக்கு இங்கிலீஷ்ல படிக்கிற? தக்காளி எப்படி விளைய வைக்கிறதுன்னு ஆஸ்திரேலியா போய் நடப்புறியா? இல்ல கத்தரிக்காய் எங்க போய் விளைய வைக்கிற? அமெரிக்காவிலையா? எடா பைத்தியக்காரா, விருதுநகர்ல விவசாயம் பார்க்கறதுக்கு எதுக்குடா இங்கிலீஷ்ல விவசாயத்தை படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? ஆங்கிலம் தவிர அனைத்து பாடமும் தமிழில். உலகத்தில் தாய்மொழியில் கற்றவன் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான். நோபல் பரிசு பெற்ற அத்தனை படைப்பாளிகளும் தாய்மொழியில் கற்றவர்கள். நீ உன்னை மறந்து உறங்குகிற போது கனவு உனக்கு எந்த மொழியில் வருகிறதோ அதுதான் உன் கல்வி மொழியாக இருக்க வேண்டும். ஏனால் அதுதான் உன் சிந்தனை மொழி. நீ பல்லாக்கப்பட தூங்கும் போது இங்கிலீஷ்ல கனவுண்டா நீ ஏன் ஆடு இல்ல, நீ இனம் மாறிட்ட, சோரம் போயிட்ட. தாய்மொழியில் கனவு வந்தால் நீ ஆளு, நீ தமிழ்ல படி. கல்வி முறைகளை மாத்திருவேன் ஆட்சிக்கு வந்தா. அதை கவனத்தில் வச்சுக்கணும். அப்ப இந்த முறை மாற்றப்பட வேண்டும். கல்வியின் தரம் உலகத்தரத்துக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆட்சி வர வேண்டும். நானும் 13 வருஷமா தான் இதை பேசுறேன், கத்துறேன். அவெல்லாம் வருவானா? வந்துருவானா அந்த பையன்லாம்? என்னாலுங்க நம்ம வேலா, நம்ம வேலா என்னாலுங்க? அப்ப என்னை தனியா கூட்டிட்டு போய் தோல் மேல கை போட்டு கேட்கிற ஆள்லாம் இருக்கு. சீமா கேட்கறேன்னு கோச்சுக்கதையே, நீங்க என்ன ஆளுங்க? நான் வெறுப்பில்லை, நாங்க சித்தாளுங்க. பூச்சி வேலை இருந்தா சொல்லுங்க, பூச்சி விட்டு. இப்ப இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரே அடி. நாங்க அடியாளுங்க. ஒரு விலங்கா பைய கூட்டத்தில் சிக்கிக்கிட்டு ஒண்ணு ஏன் நான் இவங்க பிறந்தது தப்பு இல்ல, இவங்க எல்லாம் எங்க கூட பிறந்தது தப்பு. ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. நான் பாட்டுக்கு படம் எடுத்து பழச்சிக்கிட்டு இருந்தேன். இவர் பார்த்த வேலை, நான் பஞ்சம் பழைக்க போனேன். ஆத்தால பணம் விட்டு பொண்டாட்டி விட்டு 10 நாளா தெருத்துருவா கத்தி கிடக்குறேன். வேற இருக்க அவனுக்கும் கேட்கறது இல்லை. சில பேர் சீமான்லாம் வரணும்பா, வரணும். நீ போட்டாதான் வருவேன், ஏதாவது போட்டு விடியா, ஒரு ஓட்டை போட்டு விடியா. அது நார்வேலேருந்து யாரு சீமானா? ஆமாம்மா அப்படின்னு. உனக்கு தான் போடலாம்னு போனேன். உனக்கு போட்டு ஒரு ஓட்டை வீணாக்கிடுவோமோன்னு பயந்து ரெட்டலைக்கு போட்டேன். 50 வருஷமா அந்த பயல்களுக்கு போட்டு நாட்டை வீணாக்கி விட்டு ஒரு ஓட்டை வீணாக்கிறத பத்தி யோசனை. என்ன பத்தா அம்மா, இந்த பராசக்தி மாரியம்மே, இந்த வெயில் காத்தாம தான் எங்களை காப்பாற்றணும். இந்த கருப்புசாமி தான் என்ன பண்றது? வேளா கொடுக்குறாங்க, யார குத்துறதுன்னு தான் தெரியல. நான் அந்த வேலை வாங்கி அவர் கையிலே கொடுத்துட்டோம். திருச்செந்தூர்ல போய் நானும் என் மனைவி என் பிள்ளைகளும் போய், இந்த நீயே வச்சுக்க, துரோகிகளை மட்டும் நீ பார்த்துக்க, எதிரியை நான் பார்த்துக்கிறேன் இருக்க. அவர் வாங்கி வச்சுக்கிட்டா அப்படி. ஐயோ கொடுமையை. உலக தரத்திற்கு கல்வி. ஏனால் அறிவு வளம்தான் ஒரு தேசத்தின் ஆகச் சிறந்த வளம். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது. இன்று வகுப்பறை ஒரு வர்த்தகரையாக மாறி நிற்கிறது. அறிவை வளர்க்கும் கல்வி மிகப்பெரிய வியாபாரமாக மாறி நிற்கிறது. என்னோட போட்டி போட்டு எந்த பெரிய முதலாளியும் ஜெயிக்க முடியாது கல்வியில. நான் சவால் விடுறேன். உன்ன நான் காமராஜர் பேரன் இல்லடா, நீ வா, நீ வந்து பாரு, நீ பாரு என்ன பண்றேன்னு பாரு. எந்த பள்ளி கல்வி தனியாருக்கு போக முடியாது, எல்லாம் நான் தான் நடத்துவேன், சிறப்பா கொடுப்பேன். விளையாட்டு திடல், கழிவறை, பயிர் எல்லாம் கொடுப்பேன். சோறு எல்லாம் நானும் போடுவேன். எப்படி சோறு போட? நானே விவசாயம் பார்ப்பேனே, நானே விவசாயம் பார்ப்பேன். பால் முட்டை நானே என் பிள்ளை கொடுப்பேன். ஏன்? நான் கோழி பண்ண வச்சிருப்பேன், நான் மாடு வளர்ப்பேன். லிட்டரா பாலை கொடுறா, முட்டையை கொடுறா, ஓடுறா, ஆடுறா, ஜிம்முக்கு போடா, நல்லா ஜிம்ல உடம்பு ரெக்கையை தூக்குடா, அப்படி தூக்குடா அப்படி. ஒரு சண்டியர் 2 சண்டியர்ல ஆளா சண்டியர் தான்.
யாரா ரவுடிஸா. அப்ப கல்வியை தரப்படுத்தின பிறகு இங்க நீர் வளத்தை பெருக்கிக்கிறவேன், நீர் வளத்தை பெருக்குவேன். எங்க தாத்தா காமராஜர் காலத்துல வெட்டின ஏரி குளம் அணைதான். அதுக்கப்புறம் என் தம்பி இம்மாயின்னு சொன்ன மாதிரி அவர் அணையை கட்டினாரு, இவங்க பல துணையை கட்டிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் 2-3 பொண்டாட்டி தானே. அது கட்டினது பிரச்சனை இல்லை, பெற்றதுக்கெல்லாம் பதவி கேட்கறதான் பெரிய பிரச்சனை. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஒரு மண்ணை வேட்டைக்கு போயிட்டு இருந்திருக்கான். வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது இது ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு இந்த கதையை. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்றாரு, வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது எதிர்த்த மாதிரி ஒரு துணி வழுக்கிறவர் வந்து கழுதையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அது பொதி மூட்டையை சுமந்துட்டு வருது கழுதை. அப்ப மன்னர்கிட்ட பார்த்து சொல்றாரு, மன்னா வேட்டைக்கு போய் எதிர்கொள்றது இது, கடும் மழை வேற போகுது மன்னா, அரண்மனைக்கு திரும்பிருங்க, மழை வேற போகுதுன்றாரு. திருப்பி அமைச்சரெல்லாம் பார்க்குறாரு, அதே ஒரு பைத்தியம், உச்சி வெயில் மண்டையை பழக்குது, இவ்வளவு வெயில் அடிக்குது, மழை இங்கே வரப்போகுது, வாங்க போகலான்னு போயிட்டு இருக்காங்க. ஒரு 2 கிலோமீட்டர் போயிருப்பாரு, மழை வந்துருச்சு. திருப்பி அரண்மனைக்கு வந்துட்டு எப்படி அவன் இவ்வளவு வெயில் கொளுத்தும் போது மழை வருதுன்னு எப்படி சொன்னா அவனை கூட்டி வா. அவன் வந்தோன்னே, மன்னா கூப்பிட்டீங்களா? அவ்வளவு வெயில் அடிக்கும் போது நீ சரியா மழை பெய்யும்னு எப்படி சொன்னான்னு. அது ஒண்ணு இல்ல மன்னரே, என்னுடைய கழுதை இருக்குல்ல, மழை வர மாதிரி இருந்தா காதை நல்லா அப்படி வரைச்சு தூக்கிரும், அதை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிருவேன் மழை வரப்போகுது. அப்படி துணியை உடனே எடுத்து கட்டிக்கிட்டு டக்குன்னு தூக்கிட்டு வந்துருவேன். அப்படிதான் என் கழுதை காது நேரா நின்றுச்சுன்னா மழை வந்துரும்ட்டான். மன்னர் உடனே அமைச்சரை நீ சரி கிடையாது, நீ விலகு, கழுதை நிலந்து அமைச்சருன்ட்டான். ஆபிரகாம் லிங்கன் அதுல இல்ல சுவாரஸ்யம், அது இல்ல இன்ட்ரெஸ்டிங். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அந்த மன்னர் கழுதைக்கு பதவி கொடுத்த உடனே பல கழுதைகள் பதவிக்கு ஆசைப்பட்டு திரிதேங்கிறாரு. அதுதான் அங்க இருக்கிற ஹைலைட். அப்ப நீரை பெருக்கி எங்கெங்க நீர்வளம் இருக்கு, எங்கெங்க நீர்த்தேக்கங்கள் இருக்கு. இங்க பாருங்க, எங்க தங்கச்சியும் தம்பி எல்லாம் பேசுறாங்கல்ல, ஆனைக்குட்டம் அந்த அணையை போய் பார்த்தா உண்மையிலேயே இங்க குரங்குகளா சேர்ந்து அணை கட்டியிருந்தா கூட இப்படி கட்டிருக்காதுங்க. அணையை கட்டி குப்பரை கவுத்து விட்ட மாதிரி இருக்குங்க. சோத்து பானை இப்படி குப்பரை போடுவோம்ல, அப்படி எங்க படிக்காத என் தாத்தன் இந்த வைகையில எத்தனை அணை அவர் எப்படி மதக கட்டியிருக்காரு, படிக்கல. இவன் படிச்சு பெரிய இன்ஜினியரிங் வச்சு அது வச்சு ஏங்க அணையை கட்ட 5 கோடி செலவழிச்சிருக்காங்க, பராமரிக்க 4.5 கோடி செலவழிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? தட் இஸ் திராவிட மாடல் ஆட்சி. இந்த கர்மத்துல அது இந்தியா முழுமைக்கும் பின்பற்றணுமா? அட பாவியலா, ஒரு ஓரத்திலே நாங்க ஓஞ்சி உட்கார்ந்துருக்கோம், இப்ப இந்தியா முழுமைக்கும் கொண்டு போறாங்களா? நீங்க போய் பாருங்க. இதுல என்னன்னா 30 வருஷத்துக்கு மேல நாங்களும் போராடி பாக்குறோம், ஒருத்தனும் கண்டுக்க மாட்டேன். போராடுற எதுக்கு அவனுக்கு ஓட்ட போடுற? இந்த மதக பேத்துட்டு ஒழுங்கா கட்டி கொடுறா, ஓட்டு போடுறோம்னு ஒரு தடவை சொல்லு. அங்க போன என் தம்பி துறை சொன்னான்ல, வடக்கு வீரநாராயணம் விஜயநாராயணம், அங்க போனா அது ஒரு ஏரி, அது குளம்ங்கிறாங்க, அது ஒரு பெரிய ஏரி, 6500 ஏக்கர் நீர்ப்பாசனம், பூரா விவசாயம், பொண்ணு விளையிற பூமி. தண்ணியை தேக்க முடியலன்னா கரை உடைச்சுக்கிறது, கரை உறுதியா இல்ல. அட இந்த மண்ணை எடுத்து இந்த தூர் வாரி அந்த கரையில போட்டு கரையை வலிமைப்படுத்த பலப்படுத்த முடியல இந்த அரசால. அவரே பேசுறாரு எதிர்கட்சியா இருக்கும்போது. யாரு? நம்ம ஐயா முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஆக 2 கோடி அந்த ஏரிக்கு ஒதுக்கி இருக்க அதிமுக அரசு. நான் வந்த உடனே அந்த ரூபி மனோகரனை ஜெயிக்க வைத்தீர்கள் 10 கோடி ஒதுக்கி அந்த கரையை நான் உயர்த்தி கட்டி விடுவேன் அப்படின்னு. உங்களுக்கு சமாதி கட்டவும் பேனா வைக்குமே நேரம் சரியா இருக்கு, அப்புறம் நீங்க எப்படி எங்களுக்கு அணைய கட்ட போறீங்க? இவங்களுக்கு ஒரு இது இருக்கு, போராடுறதுக்கு ஓடியாருன்னு தெருவில் நின்று கத்தனு, அப்ப கூட்டம் போன்னு, ஐயோ வீடு அடிக்கிறான் அண்ணா, சீமா அண்ணா வானா, வீடு அடிக்கிறான்னா, ஐயோ தண்ணி வரல வானா. இல்ல ஓட்டு போட போனா நம்மளை ஏதோ ஒரு வேற்றுக்கிற வாசி மாதிரி பாக்குறது, காசு வாங்காதவரை என்னை பார்த்து சிரிக்கிறது, கும்பிடுறது, போட்டோ எடுக்கிறது பயங்கரமா இருக்கும். கடைசி 2 நாள் கதவை சாத்திக்கிறோம், நம்மளை எவனும் கண்டுக்க மாட்டான். என்ன பட்டோட ஆயிடுச்சு, பணம் வாங்கியாச்சு. அப்படியே நம்மளை பார்த்தாலும் இப்படி யாராவது எதிரி மாதிரி இப்படி திரும்பிக்கிறது. நம்ம கும்பிட்டோம்னா அதுல இருந்து தெரியுது இவங்க நமக்கு போட மாட்டாங்க. அப்புறம் என்னடான்னு கேட்டா, ராத்திரி விடிய காசு கொடுத்து முடிச்சு விட்டாங்க. என் தம்பிக்கிட்ட பரம்புக்குள்ள ஒரு தம்பிக்கிட்ட சொன்னேன், என்ன சாரதி வந்திருக்காங்க, சாரதி கிட்ட என்ன உங்க ஆளு பேசிட்டாப்ல ஜெயிச்சிருவில்ல, எப்ப
கடைசி 2 நாள் காலையில 5 to 7 கதையை முடிச்சு போடுவோம். உங்களை என்னன்னு காலையில 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள காசை கொடுத்து முடிச்சு விட்டுருவோம். முதல்ல கொடுத்தா செலவழிச்சிட்டு மறந்துடுவான்ல. அதனால அந்த அந்த நெருக்கு வீட்டில் கொடுக்குறது. நெருக்கு வீட்டில் எங்காரு புறம் தர்ம சிந்தனை உண்டவன், என்னப்பா கை நீட்டி காசு வாங்கிட்டான் போடுறோம்னு வேற வாக்கு கொடுத்துட்டோம், பெரிய ஹரிச்சந்திர வாக்கு. அவனே ஃப்ராடு பைய, அது வாக்கு கொடுத்துட்டோம். என்ன பண்ணலாம்னு இருக்கேன். இந்த இலக்காரன் 2 கொடுத்தான் 2000, இந்த சூரியங்காரன் 3 கொடுத்தான் 3000. இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்கேன், 5 ஓட்டு அவனுக்கு 2, இவனுக்கு ஒரு 3 போட்டு விடுவோம். கொள்கை கிடையாது, ஒரு லட்சியம் கிடையாது, ஒரு ஏளவும் கிடையாது. கடைசியா 2 ஒரு 6 மாசம் போன உடனே ஜிமா தண்ணி வரலையப்பா, பாவிகளா, ஐயோ எங்க அப்பத்தா சொல்லுமா, கால கொடுமைப்பு கால கொடுமை, ஏதோ நடந்து போச்சு. அடுத்து வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்குது. ரஷ்யா செதஞ்சு போனதுக்கு காரணம் தொழில் வளர்ச்சி. தொழில் வளர்ச்சின்னு போய் வேளாண்மை கைவிட்டது தான். நல்லா கவனிச்சுக்கணும் படிச்ச பிள்ளைங்க. வெனிசுலா மிகுந்த எண்ணெய் வளம் கொண்ட நாடு. சாவேஸ் அதிபரான பிறகு அமெரிக்க எண்ணெய் கிணறுகளையும் அரசுடைமையாக்கினாரு. என் நாடு என் வளம் கிடையாதுறான்ட்டு. தொழில் வளர்ச்சி நீ வேளாண்மை கைவிட்டு நீ பாரு, இப்ப டாக்டர், நீ ஐஏஎஸ், நீ ஐபிஎஸ், ஆனா சாப்பாட்டுக்கு ரேஷன் கடையில் ரொட்டி துண்டுக்காக நிக்கணுங்கிற நிலை வந்த பிறகு சுக்கு சுக்க உடஞ்சிச்சு. ஆனால் நான் அப்படி விடுறதா இல்ல. நான் காரை இறக்குமதி செய்வேன், உலகத்திற்கு சோறை ஏற்றுமதி செய்வேன். இவங்கள மாதிரி வெள்ளப்பூண்டு வெங்காயத்துக்கு வெளிநாட்டில் பல்லளிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். வேளாண்மை நானே செய்வேன். நீ வேளாண்மை செய்வது படிக்காதவன் செய்யற தொழில் நான் நினைக்கிறேன். தொழில் அல்ல, தமிழன் பண்பாடு வாழ்வியல் வேளாண்மை என்பது. என் பரம்பரையே வேளாண் பரம்பரை தான். முதல்ல வேட்டையாடி சாப்பிட்டேன் குறவன் மலையில, கீழே இறங்கினேன் ஆயரு, ஆடு மாடு மேய்ச்சேன் கோணாரு. அதுக்கப்புறம் கீழே இறங்கினேன், நிலம் பள்ளமா இருந்தது. நிலம் பள்ளமா இருந்து மருத நிலம், மருத மரம் அதிகமா இருந்தனால மருத நிலம். நிலம் பள்ளமாக இருந்ததா நான் பல்லர், நீனும் பல்லர் நானும் பல்லர். அது காரண பெயர், குடிப்பெயர் அதல்ல, குடிப்பெயர். வேளாண்மை செய்ததால் வேளாளர் நான். அங்கதான் நிலைத்து வாழ்ந்தேன், குளிச்சேன், ஆற கண்டேன், குளிச்சேன், நாகரிகம் அடைஞ்சேன். அங்கதான் கோயில் கட்டினேன், அங்கதான் கலை இலக்கியம் பண்பாடு வளர்ந்துச்சு, அங்கதான் அரசாட்சி நடந்துச்சு. அவன் தான் அப்புறம் பாண்டியரானோ. நம்ம இந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும்ல. என்னை தவிர என் பேச்சு அவனுக்கு எவன் பேச்சு கொடுப்பான்? உன்னை ஏமாத்த எனக்கு மனசு வர மாட்டேது. இல்ல நானும் டெக்னிக்கா ஏமாத்துவேன். வீட்டுக்கு வீடு 10 லட்சம் போடுறேன்ப்பா. காரு, வீட்டுக்கு ஒரு காரு, வீட்டுக்கு ஒரு காரு, ஆளாளுக்கு செல்போனு, அதுக்கு நானே காசு கட்டிடுவேன்ப்பா, நானே காசு கட்டிடுறேன், வைஃபை போட்டு விடுறேன். என்னத்தையாவது பேசி ஏமாத்தி விட்டு போறது தானே. அப்புறம் கேள்வி கேட்கறதுக்கு யாராவது பிரஸ்ல வந்தா சந்திக்காம 10 வருஷமா ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டாரு நாட்டின் பிரதமரா இருந்து. ஒரு தடவை கூட பிரஸ் மீட் பண்ண கண்டு கிடையாது. நான் காலையில மீட் பண்றது, மதியம் மீட் பண்றது, சாயந்தரம். ஒருத்தர் சொல்றாரு, பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் போது தெரிச்சு ஓடுற தலைவரை பார்த்திருக்கேன், பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் போது கேள்வி கேட்காம தெரிச்சு ஓடுறத உங்களை பார்த்தா பாக்குறேன். அவர் ஒருத்தர் கேள்வி கேட்டு இருந்தாரு, நீங்க இத்தனை கேள்வி கேட்டீங்கல்ல, நான் ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்கவா அப்படின்னு. அண்ணே அது ஏதோ அதுல வேளாண்மை என்பது தொழிலா நீங்க பார்க்க கூடாது. அது நம்முடைய மரபு வாழ்வியல். நாம வந்த பிறகு இப்ப எல்லாருக்குமே என்ன தெரியுது, அதாவது கலப்படமில்லாத உணவு வேணுமா, ஆர்கானிக் ஃபுட்டு, இயற்கை வேளாண்மை செய்யணும், அதெல்லாம் சொல்ற. ஆடு மாட்டு சாணி கழிவு புழுக்க இல்லாம, இலதலை கழிவு இல்லாம எப்படிடா இயற்கை வர வரும்னா பதில் இல்லை. மாட்டு சாணியும் ஆட்டு புழுக்கையும் போடுறதாண்டா இயற்கை உரம். அப்ப ஆடு மாடு வளர்க்கணும்ல. அது எங்களை இன்னும் கற்காலத்துக்கு ஆடு மாடு மேய்க்க சொல்ற பைத்தியக்கார எங்க ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் இந்த ஞானத்துக்கும் அறிவுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குடா. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேய்ச்சிருக்காங்க, இயேசு கிறிஸ்து மேய்ச்சிருக்காரு. எல்லாருமே இவங்களுக்கு ஒரு ஞானம் வந்திருக்கு, இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுல வந்திருக்குடா. எல்லா பேரும் வாங்கடா ஆடு மாடு மேய்க்கலான்றாரு. அது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை.
வள்ளுவ பெருமானார் பாடுறார், கல்விதான் ஒருவனுக்கு செல்வம், அதை பாட வந்த வள்ளுவன் மாடும் நம் செல்வம்ங்கிறது. இன்னைக்கு என்ன தண்ணி மாடு மேய்க்கிற? 5000 ஆண்டுகளுக்கு மேல மேய்க்கிற. 5000 ஆண்டுகளா? அதுல அவமானமா போயிடுச்சு. சொந்த ஊர்ல ஆடு மாடு மேய்க்கிற, அது ரொம்ப அசிங்கம். அரபு நாட்டில் போய் வெண்புழுதியில சூடு மணல்ல ஒட்டகம் மேய்க்கிறது. இங்க டீ கிளாஸ் கழுவுறதுல இந்த சாதிக்கார போய் எச்சு கிளாஸ் கழுவுறதா? நம்ம சவுதியில போய் கக்குஸ் கழுவுறது. இந்த கர்மம் பிடிச்சவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ? கொள்ளையற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள்னு சங்க இலக்கியத்துல பாட்டுருக்கு. 5000 ஆண்டு. காளையை அடக்குவதற்கு அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறப்பிலும் கூட திருமணம் செய்யணும்னு ஆயமகள் நினைக்க மாட்டாங்கிற. அன்னையிலிருந்து ஏறுதழுவி வேற ஜல்லிக்கட்டுன்னு இவங்க நாயக்க மன்னர்கள் வந்த பிறகு கொம்புல சல்லிக்காசை கட்டி விட்டதுனால ஜல்லிக்கட்டுன்னு வந்துருச்சு. ஆனால் அது ஏறு தழுவுதல் தான். அந்த திமிழை பிடிச்சு பிடிச்சு எப்படி நான் உழவுக்கு நம்ம பழக்கிறதுக்கு அந்த காட்டில் இருந்த விலங்கை வீட்டு விலங்கை அப்படி மாத்துறான்னா அதை செல்ல பிராணியா மாத்துறான். அதை போய் அப்படியே ஆற தழுவி அந்த திமிழோட அப்படி கட்டி கட்டி பிடிச்சு நட்பு பழகி அவன் பேச கேட்கிற மாதிரி கொண்டு வந்து வீட்டு விலங்கு ஆக்கிட்டான். உன்னால நம்ப முடியுதா? ரேஷன் கார்டுல காளமாட்டு பேரை வளர்த்த காளமாட்டு பேரை எழுதின கூட்டம் நம்ம கூட்டம் தான். குடும்பத்தோட போட்டோ எடுக்க போறோம்ல, போட்டோ எடுக்கும் போது அவனையும் கூட்டி கொண்டு வீட்டுல ஒருத்தனை கருப்பு வாடா அடி கருப்பு வாடா நில்றான், அவனும் அப்படி நிப்பான். வணங்குகிற சிவனுக்கு முன்னாடி சிவனை வணங்குவதற்கு முன்பே காளையை வணங்கிய இனக்கூட்டம் தமிழர்கள். அவன் சிவனே அதுக்கு பின்னாடிதான் இருப்பான். நீ சிவனை கும்பிடுறதுக்கு முன்னாடி இவனை கும்பிட்டாகணும். அதனால உலகத்துல எத்தனை பண்டிகை இருக்கு, எத்தனை இனங்களுக்கு என்னென்ன பண்டிகை இருக்கு. ஆனால் மாட்டுக்கென்று பொங்கல் வைத்து பண்டிகை கொண்டாடிய ஒரு இனக்கூட்டம் தமிழன் தான். மாட்டுக்கு பொங்கல், ஏன்னா மாடு அவனுடைய உறவாயிருச்சு. நீ மாடு வளர்க்கறது கேவலம். ஆனா பால், நெய், தயிர், இப்படி மோர், அந்த கடையில் கொஞ்சம் நெய் 2 கரண்டி விட்டு நல்லா மொருகலா ஒரு ரோஸ்ட் அப்படியே நாக்க பிடிக்கணும் குரடு வச்சு, அப்படியே பிடிச்ச வக்கனையா நெய் ரோஸ்ட் சாப்பிட்டது தானே. ஆனா மாடு வளர்க்கறது கேவலமா பேசுனது எந்த நாக்கு? செய்யாம பேச இங்க வாடா அடிய போடணும், அடிய போடணும். சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறது. பால் இருந்தா பசி இல்லடா, பால் முழுமையான உணவடா. ஒரு தேசம் பசியவே சந்திக்காது. நீ எந்த திரவ உணவும் உனக்கு கழிவு வராது. பால் சாப்பிடு, கழிவு வரும். ஏன்? பால் முழுமையான உணவு. நீ கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்க மாடு மேய்க்கிறது. நீ மேய்க்காத, நான் மேய்ச்சிக்கிடுவேன். நான் மேய்ப்பேன் தம்பி. இவன மாதிரி 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுற ஆள் இல்ல, 5000 ஏக்கர்ல வேளாண்மை செய்யற ஆளு. அது என் மக்கள்கிட்ட நிலத்தை குத்தகைக்கு எடுப்பேன். 25 ஆண்டுகள் லீஸு. 25 ஆண்டு கழிச்சு நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, எனக்கு பின்னாடி வர ஆட்சியாளம் போவான். அம்மா லீஸ் முடியுது, மறுபடி அரசாங்கத்திட்ட கொடுக்குறீங்களா, இடத்த நீங்க எடுத்துக்கிறீங்களா? இல்ல மறுபடியும் கொடுக்குறோம்னா அன்னைக்கு என்ன நிலத்துக்கு விலை, அந்த விலையை கொடுத்து ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். நீங்க ஐயா நீ விரும்பினால் இதுல வேளாண்மைக்கு அரசு வேலை போட்டு தரோம், வேலை செய்யலாம். இல்ல வேணாம்னா இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் விவசாயம் பண்ணுவேன். என்ன விவசாயம் பண்ணுவேன் சீமான்? ஒரு கூட்டு பண்ண கத்தரிக்காய் இருக்கும், வெண்டைக்காய் இருக்கும், சொரக்காய் இருக்கும், பூசணிக்காய் இருக்கும், பீக்கங்காய் இருக்கும், முருங்கைக்காய் இருக்கும், எல்லாத்தையும் விளை வைப்பேன். இங்க நாட்டுக்கோழி வளர்ப்பேன், ஆடு வளர்ப்பேன், மாடு வளர்ப்பேன், எல்லாம் வளர்ப்பேன். 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ண போட்டேன்னு வச்சுக்க, மாடை மேய விட்டு நீனா போய் மேய்க்கப்பட வாங்குறவா தூக்கி சீட்டி வச்சுட்டு போறியா? ஃபென்ஸை போட்டு விட்டுருவேன், இரும்பு கம்பியில். அங்கே 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர் 15 ஏக்கர்னு குளத்தை வெட்டி விடுவேன், தண்ணியை தேக்கி விடுவேன். அதுக்கு இறையாகிற மாதிரி அகத்தி வாகை எல்லாத்தையும் வளர்த்து விட்டுருவேன், புல்லுகளை வளர்த்து விட்டுருவேன். சாப்பிடும், சாப்பிட்டு சாணியை போடும். சாணியை போடணுன்னு சாணியை உறிஞ்சி இழுக்க வேக்கம் கிளீனர் குப்பையை இழுக்கிறதுக்கு வருது இல்லை வீட்டில், அது மாதிரி ஒரு இது வச்சு ஒரு டிராக்டரு அதில் போய் நீ பூட்ஸு தொப்பி உனக்கு பாதிப்பு இல்லாதது அங்கேயே வெட்டினியர் டாக்டர், அங்கேயே விலங்கியல் மருத்துவமனை அங்கேயே கட்டியிருப்பேன். என் மாட்டுக்கு எந்த பிரச்சனையெல்லாம் அவன் பார்க்கணும். அங்கே பூரா சிசிடிவி கேமரா வச்சுருவேன். அந்த மயிலை எங்கடா போகிறான், அந்த வெள்ளை எங்கடா போகிறான்னு நீ கண்ணாடி அறைக்கில் விளிரூட்டப்பட்ட அறைக்கிலேருந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்குறது, எத்தனை லிட்டர் பால் வெளியில் போகுது, எத்தனை லிட்டர் பால் மோர் தயிர் நெய் அந்த தொழிற்சாலைக்கு போகுது, எல்லாத்தையும் கணக்கிட்ட படித்தவன். அந்த சாணி எடுத்து ட்ரக்கில் போடுறான்ல அவனுக்கு படிக்காதவன், அவனுக்கு அரசு வேலை தான்.
இந்த சாணி எங்கே கொண்டு வரா சீமான்? அங்க 50 ஏக்கர் 100 ஏக்கர்ல குப்பை கிடங்கு வச்சிருப்பேன், இயற்கை உரக்கிடங்கு. ஆடு மாட்டு புழுக்க, ஆடு மாட்டு சாணி, அவன் தின்ட்டு போட்ட இலதல கழிவை கொண்டு கொட்டிடுவேன், கொட்டி சேமிச்சிருவேன் உரக்கிடங்கு. அதுல பயோகேஸ், நீ சொல்ல மீத்தேன் ஈத்தேன், அதுல இருந்து தயாரிப்பேன். எவ்வளவு எடுத்துக்கிற முடியும்? சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு, மக்கிய மர கழிவில் இருந்து இந்த மீத்தேன் ஈத்தேன் அந்த பயோகேஸ் எடுக்குது. இந்த இந்த கர்மாந்திரம் பிடிச்சவன் எங்க ஆத்தாவோட ஈரக்கொலையா இருக்கிறான், பூமி தாயினுடைய ஈரக்கொலைய, இதயத்தை, சிறுநீரகத்தை தோன்றான். மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு. அதே குழிக்குள்ள இவங்களை தலைகளா உள்ள வச்சு புதைக்கல நீன்னு பாத்தேரு. நான் செய்யறனால என்ன வேலை, கவர்மெண்ட் வேலை. உனக்கு என்ன அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும். கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்குறது நீன்னு தெரியல உனக்கு. ஏடா எம்பிஏ எம்எஸ்சி எம்ஏ படிச்சவன் இந்த டாஸ்மார்க்ல சர குத்தி கொடுத்து கொடுத்துருக்கான். விவசாயம் பண்ண மாட்டியா? ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர், வெட்டினரி டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர், ஆடு மாடு வளைக்கிற அண்ணன் தம்பி ஆத்தால போய் அரசாங்க வேலை பார்க்க கூடாதடா. இது ஒரு ஆட்டுக்குட்டியை வித்தா 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம், என்னை வித்தா 1 ரூபாயிலும் வாங்க மாட்டான், உன்னை வித்தா வாங்குவான். ஒரு ஆட்டுக்குட்டி 20,000 25,000. என்ன பேசுறீங்க? ஒரு அப்பத்தா அவங்க விதவை யாரும் இல்லை, சின்ன வீடு, அவள் 2 பன்குட்டி வாங்கி வளர்க்குறா, அது வீடியோவில் இருக்கு. பன்குட்டி வாங்கி வளர்க்குறா. அவள் காட்டுக்கு போகும்போது அது கூட சுற்றி திரியுது. அங்கே வந்தோன்னா ஒரு தொட்டி வச்சு பழைய சோறு சாப்பிட்ற மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சி எல்லாம் அதில் ஊற்றி வச்சு அது சாப்பிட்ருது. சாப்பிட்டு 2 பன்னியும் பெருத்துருது. ஒரு பன்னி 40,000 80,000த்துக்கு வித்துறா. வசதி. உனக்கு பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியலையே. அட மாட்டு சாணியில் தட்டுற எர்ராட்டி 350 ரூபாடா. எர்ராட்டி நம்ம சாம்பலை வச்சு அடுப்பு கறியை வச்சு உப்பை வச்சு பலவளைக்கிட்டு இருந்தான். இந்த பரதேசி பேல வந்து பேஸ்ட் வேப்பங்குச்சி ஆலங்குச்சி வச்சு நல்லா பலவளைக்கிட்டு இருந்தான். திடீர்னு வந்து என்ன ஈர்களில் ரத்தமா? உங்க பேஸ்டில் நீம் இருக்குதா, உப்பு இருக்கிறதா, கறி இருக்கிறதா? இப்ப கேளுங்க, உப்பிஞான சாப்பிட்டு பரதேசி பேலு அதை வச்சுதான் பல வருஷமா பல்லு விளக்கிட்டு இருந்தான். அது நாகரிகம் இல்லை. இதுல வழக்குன்னு பூரா பல் சட்டை போட்டுட்டு தெரியுதான். கொடுமை. நீ அதான் வேப்பங்குச்சி வேப்பலை இருக்கான், வேப்பலை கலந்துருக்கானா, அதுல வந்து இது மஞ்சள் கலந்துருக்கானா, கிராம்பு கலந்துருக்கானா, உப்பு கலந்துருக்கானா. அம்மா எல்லாம் போச்சு. அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு நீச்சல் தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். நீச்சல் தண்ணி பழைய சோறுல அது சாப்பிட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சா காலையில் எடுத்து குடிச்சிட்டு போனா அது 11 மணிக்கு பசித்தாங்க. இதை கேவலம் நினைச்சு டீ குடிக்க ஆரம்பிச்சான். வெள்ளைக்காரன் வித்தான். எப்படி வித்தான்? ஒரு வாளியில வச்சுக்கிட்டு வெள்ளைக்காரன் டீ குடிக்கிற டீன்னு இலவசமா கொடுத்தான். அது 1 மாசம் குடிச்சு பழகிடுச்சு, அடிக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் 4 நாள் காலனா பழகிட்டு இல்ல. அந்த ஜியோ சிம் மாதிரி தான். 6 மாசத்துக்கு ஃப்ரீ, 6 மாசத்துக்கு ஃப்ரீ, 6 மாசத்துக்கு ஃப்ரீ, 6 மாசம் ஃப்ரீயாமடா. எல்லா பேரும் ஜியோ சிம்முக்கு போயிட்டான். அதுல பழகிட்ட பிறகு அப்புறம் காசு வேற வழியில் இல்ல. அந்த மாதிரி வித்தான். இவன் என்ன பண்ணா, இந்த தண்ணியை விட்டுட்டு டீக்கு போயிட்டான். இப்ப இவன் என்ன பண்றான் பாருங்க, அமெரிக்கா, கனடா, மற்ற நாடு, வெளிநாடுகள் எல்லாம் ஹெல்த்தி ட்ரிங்க் ஒரு போத்தல்ல அடைச்சு இந்த பழைய நம்ம நீச்சல் தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றி வச்சு 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பழைய சோறு, வெங்காயம், துவைய நம்ம சாப்பிட்டோம், பச்சை மிளகாய். கனடால நட்சத்திர ஹோட்டல், கனடா பெரிய நட்சத்திர ஹோட்டல்ல ஹெல்த்தி ஃபுட்னு ஒரு மஞ்சட்டியில பழைய சோத்தை ஊத்தி அதுல ஒரு கிண்ணத்துல வெங்காயம், துவையல், பச்சை மிளகாய் வச்சிருக்கான். உனக்கு சர்க்கரை கொடுத்துட்டான், சீனி. உனக்கு ஒரு மோகம் இருக்கு, எல்லாம் வெள்ளையா இருக்கணும். இப்ப நானே வெள்ளையா இருந்தேன்னா எப்போ ஓட்டு போட்டிருப்பான். என்னை ஒருத்தன் கேட்டான், ஏன்னா எப்ப பார்த்தாலும் கருப்பு சட்டையே போடுறேன், கலட்டினாலும் நான் அப்படி தாண்டா இருப்பேன், விடுறா என்ன ஏன்டா சட்டையை போய். அப்போ வந்து வெள்ளையா இருக்கணும், நடிகனா இருந்தாலும் நடிகையா இருந்தாலும். இந்த பன்னி வந்து நல்லது, அவனுக்கு வெள்ளையா இருக்கணும்னு வெள்ளையா ஒரு பன்னியை கொண்டான்ட்டான். நம்ம கோழி கொஞ்சம் கருப்புங்க இதை மங்களா தெரியும், அது வெள்ளையா இருக்கணும்னா வெள்ளை கோழியா வந்துச்சு. ஒரே நிறம் தான். கறிக்கோழி கடையில் போய் லக்கன் கோழி இருக்குல்ல, கறிக்கோழி ஒரே நிறம் தான். அப்புறம் எது ஒன்றும் வெள்ளையா இருக்கணும் இவனுக்கு. அது பார்த்தா இவன் என்ன பண்றன்னு, கருப்பட்டி கொஞ்சம் அழுக்கா தெரியுது, இந்த கரும்புல இருந்து ஒரு வெள்ளம் வந்து கொஞ்சம் மங்கள் பழுப்பா தெரியுது. அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வெள்ளையா சீனி, அதை வெள்ளையாக்கணும்னா அதில் கெமிக்கல் கலக்கணும். வெள்ளையா சீனியை போட்டோன்னே உடம்புல
கரும்புல இருக்கிற சக்கரை பூரா உடம்புல ஏறிடுது, எல்லாம் சக்கரை. இப்ப எல்லாம் கருப்பட்டிக்கு வான்னு பணம் ஏறது காலில் காய்ச்சறது காலில். 1 கிலோ கருப்பட்டி 1100-2000 ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்காவில். 1 கிலோ 2 வட்டு. இவனுக்கு எங்க இருக்கு பொருளாதாரம்னே தெரியல. பண நாரில் செய்யற கட்டில் 40,000 விற்கிறான் அமெரிக்காவில். பண நாரில் செய்யறோம்ல கட்டில் 40,000 விற்கிறான். ஐயோ, கொடுமை நிகழ்ந்துருச்சு. இப்ப மறுபடியும் என்ன பண்றான், எல்லாம் திரும்புறான். நான் உங்க மகன் என்ன சொல்றேன், சக்கரை பேன், சீனி கிடையாது, ரேஷன்ல கரும்புல காய்ச்சற வெல்லம், பதநீர்ல காய்ச்சற கருப்பட்டி நான் விநியோகம் பண்றேன். இந்த இவங்கள மாதிரி பொங்கலுக்கு அப்படி உருகி இலகி ஓடி போன அந்த வெள்ளத்தை தர்றதில்லை. நான் தான் இலவசமே கிடையாது, உனக்கு இலவசம் இருக்கு. ஆகச்சிறந்த கல்வி, ஆகச்சிறந்த மருத்துவம், உயிர் காக்கிற மருத்துவம். இந்த பாரு, அதிமுக உட முடியலன்னா அப்போலாக்கு போவான், திமுக எனக்கு முடியலன்னா காவேரிக்கு போவான். அப்ப இந்த ஆஸ்பத்திரி என்ன மையத்துக்கு வச்சிருக்கேன், இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியே. அதுல யார் படுக்கிறது, எங்க ஆத்தாலப்பேன். இந்த மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் எலி தவளை பாம்பெல்லாம் அறுத்து பார்ப்பான். திஸ் இஸ் ஸ்டொமக்கு, திஸ் இஸ் அமுக்கு. இந்த கத்துக்கிட்டு அவன் எலி தவளை அறுத்து பழகுற மாதிரி எங்க ஏழைகளின் உயிரை அறுத்து பழகுவான். நான் என்ன பண்ணுவேன், சட்டம் சட்டம் ராஜா. அரசு அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினரோ எம்பியோ எம்எல்ஏயோ அரசு அதிகாரி ஐஏஎஸ் எவரா இருந்தாலும் சரி, அவன் பிள்ளை அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம். படிக்கல வேற பள்ளிக்கூடத்தை படி, உனக்கு வேலை கிடையாது, அரசாங்க வேலை கிடையாது. ரொம்ப ரொம்ப மருத்துவம் அரசு மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் பார்க்கணும். செந்தில் பாலாஜிலாம் அமலாக்கத்துறை கோர்ட்டுக்கு இல்லை, எந்த கோர்ட்டுக்கும் போ, நீ அரசு மருத்துவமனையில் படு. இல்லை நான் தனியார் தான் படுப்பேன், அங்கேயே படு. நோ அமைச்சர், அங்கேயே படு, அவ்வளவுதானே. அரசை நடத்துகிறவர்களே அரசு பள்ளியில போய் படிக்கிறது இல்ல, அரசு மருத்துவமனையில படுத்து வைத்தியம் பார்க்கறது இல்லை என்றால் தரமற்று போயிடுச்சுன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. காரணம் என்ன, தரமற்றவர்கள் கையிலேயே பல ஆண்டுகளாக நீங்கள் அதிகாரத்தை கொடுத்து கொடுத்து தரங்கட்டு போச்சு. உலகத்தில் எல்லாம் அரசு நடத்துற எல்லாம் தரமா இருக்கு, ஆனால் என் நாட்டில் அரசு நடத்துறது கேவலமா இருக்கு, கேவலமா இருக்கு. அதனாலதான் அரசு அல்ல தரிசுன்னு சொல்றது காரணம் அதுதான். அப்ப மருத்துவத்தின் தரத்தை உலகத்தரத்துக்கு உயர்த்துவேன். ஒரு அறிவிப்பை செய்வோம் சட்டசபையில், பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள், பெற்றுக் கொடுங்கள் நீங்கள், கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் என்று அறிவிப்பு. பிள்ளைகளை நாங்க படிப்போம், தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகள் எதை விரும்புகிறதோ அதை அரசே படிக்க வைக்கும். இந்த நாட்டில் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி. விருதுநகர்ல இதையும் தாண்டிய சிறு சிறு சிற்றூர்கள் இருக்கிற ஏழை தாய் தகப்பன் எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் கிடைக்க வழி செய்வோம். ₹1 1 கோடி செலவானாலும் நானே செய்வேன், அரசே மருத்துவ செலவை ஏற்கும். பூமியின் சொர்க்கமாக இந்த நாட்டை உங்க மகன்கள் மாற்றி படைப்போம். நம்பி ஒரே ஒரு தடவை ஒரு விவசாயிக்கு ஓட்ட போட்டு விடு. அதான் போட்டாச்சு. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி, சகோதரர் பார்த்திவன் இதுல ஒரு கையெழுத்து, இதுல ஒரு கையெழுத்து, வெற்றி கொடி கெட்டுன்னு நினைக்கிறேன், தம்பி சேரன் எடுத்து இதுல ஒரு கையெழுத்து, இதுல ஒரு கையெழுத்து, எத்தனை போட்டாச்சு போட்டாச்சு. அது மாதிரி உதயசூரியன்ல போடும், எத்தனை நாளைக்கு போட்டாச்சு போட்டாச்சு. ரெட்டலை எத்தனை போட்டாச்சு போட்டாச்சு. இப்ப விவசாயிக்கு போடுவோம், ஒரே ஒரு தடவை போடு. என் தம்பி துறை சொல்ற மாதிரி அந்த பொத்தான் ஒரு தடவை வேலை செய்தான்னு ஒரு தடவை அழுத்தி பாரு, அது நல்லா வேலை செஞ்சுன்னா அப்புறம் உதயசூரியன் நமக்கு, அப்புறம் இல்லைன்னா ரெட்டலை நமக்கு. விவசாயி வேலை செய்துப்பா, வேலை செய்து அழுத்தி பார்த்துட்டேன். உயிரோடு இருக்கிற எதையும் எனக்கு சின்னமாக தர முடியாதுன்னு சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையம். நான் காலமாடு தான் கேட்டேன், அதில் உயிரோடு இருக்கிறதையும் தர முடியாது. ஆனால் அது விவசாய சின்னத்தை கொடுத்துருச்சு. அது ஏன் கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறீங்க? விவசாயி வேணும் உயிரோடு இல்லை, அதே எனக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? உயிரை கொடுத்தாது விவசாயிகளை காப்பாற்றிடுவாண்டான்னு போட்டு கொடுத்துட்டாங்க. கையெட்டி நிற்கிறார் பற்றி இல்லை. எதுக்கு ரெண்டு கருந்தை வச்சிருக்கலாம், கம்மம்பில் வச்சிருக்கலாம்ல, எதுக்கு கரும்பை வச்சிருக்காரு?
ஆலையில கொடுத்து உடம்ப கசக்கி பிழிஞ்சாலும் இனிப்பா இருக்கிற சாரை கொடுக்கிறது கரும்பு மாதிரி இந்த பிள்ளைகள் நீங்க போட்டாலும் போடலைனாலும் உங்களுக்காக உழைப்பார்கள் என்பதை காட்டுறதுக்கு தான். வேளாண்மையை அரசு பணியாக மாற்றுவதற்கு இருக்கிற வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி ஆட்சி தான். அப்ப எவனும் நிலத்தை விட்டு வெளியேற மாட்டான். என் பிள்ளைகள் படித்தவன் செய்கிற வேலை இல்லைன்னு நினைக்கிறான். நீங்க பில்கேட்ஸ் இன்னைக்கு சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 இருக்கு அப்படி கணினி துறையில். ஆனா நீங்க பாருங்க, உலக பெரிய பணக்காரன் 2,50,000 ஏக்கர்ல விவசாயம் பண்ற அப்படி. அமெரிக்கால 2,50,000 ஏக்கர்ல பில்கேட்ஸ் விவசாயம் பார்க்கறான். ஏன்? அவனுக்கு தெரியுது சாப்ட்வேர்ல வேலை செய்ய போனாலும் சாப்பிட்டு தான் போகணும். அவனுக்கு தெரியுது எத்தனை ஜி செல்போன்ல வந்தாலும் கஞ்சி விவசாயி தான் ஊத்தணும். அது அவனுக்கு தெரியுது, எனக்கும் தெரியுது. நீ காரை ஏற்றுமதி செய்கிறாய், சோறை இறக்குமதி செய்கிறாய். தலையில் மாற்றம். நான் சோறை ஏற்றுமதி செய்வேன் உலக நாடுகளுக்கு, காரை இறக்குமதி செய்வேன். அதுதான் தலைகள் மாற்றம். இதெல்லாம் நடக்கணும்னா உனக்கு நீ கண்ணை மூடிக்கிட்டு விவசாயிக்கு ஓட்டு போடணும். நீ 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 போட நீ ரெட்டாளா சூரியனுக்கே போடு, ஒரு கஷ்டமும் தீராது. குஷ்டம் தான் வரும். ஒன்னும் தீரப்படுறது இல்லை. 50 வருஷமா செய்யாத நல்லதை அடுத்தடுத்த வருஷங்களை செய்வாங்கன்னு நீங்களும் நம்பிதானே பாக்குறீங்க. பூனை இருக்குல்ல, பூனை, அதுக்கு பாலை சூடா வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அது இப்படி வாயை வச்சும்போது சுற்றுச்சுன்னு வைங்களேன், அடுத்து வெள்ளையா எதை பார்த்தாலும் கிட்ட வராது. ஆனா 50 வருஷமா அவனும் சூடா சூடா வைக்கிறான், நீங்களும் போய் ஒவ்வொரு தடவையும் வாயை வச்சு குடிச்சு சுட்டுக்கிட்டு தான் திரியிறீங்க. ஏதாவது அவன் திருடுறான்னு தெரியுது, அப்புறம் அவனுக்கே அதிகாரத்தை கொடுத்துட்டு அது நாடு சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை. நான் எத்தனையோ பரிகாரம்லாம் சொல்லி பார்த்தேன். 1000 ரூபா கொடுத்துட்டானாமா, ஒரு 5 ரூபாய் தனியாடுமா, ஒரு மஞ்சள் துணியில் முடி, கொலை செய்வாமே அதுகிட்ட போய் கும்பிடு. இந்த திருட்டு போய் எனக்கு காசு கொடுத்தேன், வாங்கிவிட்டேன், உன் பங்கு அவன் உன் பங்குக்கு இந்த ஒரு 5 ரூபா முடிஞ்சு வச்சுருக்கேன், அதை கொண்டாந்து உனக்கு போடுறேன். ஓட்டை ஒரு விவசாயிக்கு போடுறேன். ஓட்டை விவசாயிக்கு போட்டு அந்த நோட்டை தூக்கி உண்டியலில் போட்டு போ, பரிகாரம் முடிஞ்சு வச்சு. எத்தனை வாக்குறுதிகளை இந்த ஆட்சியாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றை நிறைவேற்றியது உண்டா? ஒன்று. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருந்தால் இந்த வறுமை ஏழ்மை நமக்கு எதுக்கு? எப்படி வருது? எப்படி வருது? பூமியின் சொர்க்கமாக மாற்ற முடியும் நம்ம நாட்டை, நம்மளால முடியும். அவ்வளவு வளங்கள் இருக்குது, அவ்வளவு மனித ஆற்றல் இருக்குது, உழைப்பு இருக்குது, அவ்வளவு அறிவு வளம் இருக்குது நம்ம பிள்ளைகள்கிட்ட. செய்யறதுக்கு ஆள் கிடையாது. நீங்க இப்படி இப்ப ஆனைக்குட்டத்தில் இப்படி ஒரு அணையை கட்டிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? உங்க மகன் வந்தா பிரிச்சுட்டே சரியா கட்டுற, யார் அந்த அணையை கட்டின ஆள் யாரை கூப்பிடுறாப்புன்னு இவா ஒரு மாசம் அந்த அணை கட்டுற வரைக்கும் சித்தால் வேலை பாருங்க. வா, இந்த சாந்தல் சிம்டப்பட்டு இதை பண்ணு, அதான் தண்டனை. அப்படி சொல்லுங்க. நீ சித்தால் வேலை பண்ண, ஐயோ நெஞ்சு வலிக்குதுன்னு. இந்த கடைசி நொடி வரைக்கும் நல்லா இருப்பாங்க, கைதுன்னு வலிச்சு புற நாடக கம்பெனி. தரமான கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் கிடைக்கணும், தடையற்ற மின்சாரம் வரணும், நல்ல சாலை இருக்கணும், பாதை வசதி இருக்கணும்னா ஆட்சி மாறணும். அப்ப இந்த கட்சி ஆட்சிகளால் மாறுதலை தர முடியாது. ஆளுதான் மாறுவோம், ஆட்சி மாறாது, அமைப்பு மாறாது. அப்ப புரட்சி ஒன்றால் தான் புரட்டி போட முடியும். அதனாலதான் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. நாங்கள் ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் என்று முழக்கத்தை முன்வைக்க காரணம் அதுதான். அப்ப என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், ஒரு எளிய மகன், இந்த மண்ணில் பிறந்த மகன். நீங்க காமராஜர் சீனிவாசன் தோக்கடிச்சிட்டாரு, ஐயோ திமுக தோக்கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறிய? இல்ல, தாத்தாவை தோக்கடிச்சது தமிழ். அவர் செஞ்ச தவறு
அவர் விருதுநகர்ல அப்ப போட்டியிடும் போது அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அல்ல, அவர் ஒன் ஆஃப் தி கேண்டிடேட், அவ்வளவுதான். அப்ப முதலமைச்சராக இருந்தவர் பக்தவச்சலம். அவர் இந்தி திணிப்பை எதிர்க்காம ஏற்றுக்கொண்டார். அந்த நேரம் தமிழகத்தில் ஒரு பெரிய கொதிநிலை, மொழி புரட்சி இருந்துச்சு. தமிழ் மேல பற்று கொண்ட பெரும் படை உருவாயிருச்சு. அந்த தமிழ் மேல இருந்த பற்றில் தாத்தாவை தோக்கடிச்சிட்டான். தமிழ் தான் தோக்கடித்தது. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. உன் உயிருக்கு நிகரான உன் தாய்மொழி மீட்கப்படணும், காக்கப்படணும் என்றால் நாம் தமிழர் ஆட்சி வரணும். தமிழ்நாடு என்று பெயர் சுட்ட சொல்லி போராடி செத்த பெருந்தகையின் மண்ணிலே எந்த இடத்துலயாவது பாருங்க, அந்த கடைக்கு பேரை பாரு, அந்த கடைக்கு பேரை பாரு, அந்த கடையின் பேரை படிச்சு பாரு. தமிழ்ல பெயர் பலகை இல்லை. தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை. மணக்க வரும் தென்றலிலே குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று புரட்சி பாவலன் வருந்தி பாடினான். மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல்புரை சுடர்கடவுள் தந்ததம் என்றான். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, தமிழ்தான் தெய்வத்தால் பேசப்பட்டது. சிவபெருமானே தந்த மொழியடாங்கிறான். மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல்புரை சுடர்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். அந்த தமிழ் செத்து போயிருச்சு. தமிழன் நாட்டில் இல்லை, ஏட்டில் இல்லை, நாக்கில் இல்லை, எங்கும் இல்லை தமிழ். பயிற்று மொழி, பண்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி எந்த இடத்திலும் இல்லை என் தாய்மொழி. ஆனால் என் தாய்மொழி மறுபடி மீட்டுருவாக்கம் செய்து வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆட்சி வரணும். தமிழ் கிடைத்தால், தமிழ் படித்தால் வேலை கிடைச்சிருமா சீமான்? தமிழ் படித்தால் சோறு கிடைச்சிருமா சீமான்? என் ஆட்சியில் தமிழ் படித்தால் தான் வேலையே கிடைக்கும். நீ தமிழ் எனக்கு வேலையின் சோறும் அல்ல, தமிழ் எனக்கு உயிர். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கிறான் புரட்சி பாவலர். வெங்கொடுமை சாக்காற்றில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள், கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாங்கிறான். தமிழ் பேச்சு மொழி அல்ல, மூச்சு மொழி, அது வீச்சு மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே பேசு என்று பாடலவன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குங்கிறான். முழங்குடா அப்படிங்கிறான். என்னைக்கு அப்புறம் ஏன் சத்தமா பேசுற தமிழ் அப்படி? அதை போய் என்ன நேயர்கள இன்றைய தினத்தில் யாரு அந்த போய் செத்தவங்க கையில் வெத்தலா கொடுத்த மாதிரி பேசிட்டீங்க. சத்தமா பேசப்பா, சத்தம் ஓங்கி பேசு. எங்க கோட்பாடு ஒண்ணுதான், சத்தியத்தை பேசுவோம், சத்தமா பேசுவோம், உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம். உண்மையை பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு. நீதான்டா வீரங்கிறார் தெய்வ திருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதை போல மரண கயிற்றுக்கு எவன் கழுத்தை நீட்டுகிறானோ அவன் தான்டா உண்மையான வீரங்கிறார். அப்படி கழுத்தை நீட்டிய பரம்பரையில் வந்தவன் எங்கள் மூதாதிகள் தீரன் சின்னமலையும் மருது பாண்டியும் தூக்கு கயிற்றை மலர் மாலை போல எடுத்து கழுத்தில் சூடி கொண்டவர்கள். எங்க தலைவன் எனக்கு கற்பித்தது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறது. பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. கண்ணீர் கோழைகளின் ஆயுதம், அதை எந்த வீரனும் எந்த மாட்டாங்கிறது. அந்த தமிழ் மீட்கப்படணும். தமிழ்ங்கிறது என் முகம், என் முகவரி, என் அடையாளம், என் இலக்கியம், என் வரலாறு, என் பெருமை. உலகத்தில் எல்லாம் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிற மக்கள். அந்த தமிழ் மீட்சி வரணும், அது வாழணும்னா, தமிழகத்தின் தமிழ் திருமிழ் தமிழ் வரணும்னா தமிழ் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஆட்சிக்கு வரணும். தெரு கிடையாது, ஸ்ட்ரீட்டு, நிழற்சாலை கிடையாது, அவென்யூ, விரிவு கிடையாது, எக்ஸ்டென்ஷன், பிரிவு கிடையாது, செக்டர், குடியிருப்புகள் கிடையாது, காலனி, அடுக்ககம் கிடையாது, பிளாட்ஸு, கருமம். பூரா வெள்ளக்காரனுக்கு பிறந்த மாதிரியே பேசிட்டு திரியுது. பேசு, ஆங்கிலம் பேசணுமா பேசு. வெள்ளக்காரனுக்கு வணக்கம் சொல்லாத, பெத்த ஆத்தால பண்ண குட் மார்னிங் சொல்லாத. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற. தமிழ் பேசுனா தமிழ்ல பேசு, ஆங்கிலம் பேசுனா ஆங்கிலம் பேசு. ஆங்கிலம் பேசு, சரிபாதி கலந்து பேசுறது. டீ சாப்பிடுவோமா, டிஃபன் சாப்பிடுவோமா, ரன்னிங் போவோமா,
அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணு, அது மட்டும்தான் தமிழ். கேட்டு க்ளோஸு. அந்த டிவியை போடு, அந்த ஃபேனை போடு, தூக்கி அவன் தலையில் போடு. ஐயோ ஐயோ, சரிபாதி ஆங்கிலம் கலந்து பேசி தங்கிலீஷ், புதுமொழி தங்கிலீஷ். என்ன பேசுவாங்க, சீமான் நீங்கள் ஆங்கிலம் கலக்காமல் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பட் டிஃபிகல்ட்டாக இருக்குது, நான் முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்க. இது ஒரு கூட்டம் மொத்தமாக கட்டி எங்கேயாவது சாக்கு மூட்டையில் வச்சு கடலுக்குள்ளே வீசி விட்டு, அதெல்லாம் என் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலிருந்து வளர்த்து விட்டுருவேன். அடிப்படை சட்டம், தமிழில் தாய்மொழியில் கற்பித்து தாய்மொழியில் பேசுவது பெருமைன்னு அந்த திமிர் நாக்கி விட்டுருவேன். தமிழ் பெயர் சூட்டுறது கணேசி, தினேசி, விகேசி, சுரேஷி, ரமேஷ், புஷ்னு பாம்பு மூச்சு விட்ட மாதிரி பேரை வச்சுக்கிட்டு, பரிவடிவம் மாறலாமின் உடன் பிறந்தார்களே, ஒளி வடிவம் மாறக்கூடாது. என் கையெழுத்து போல உன் கையெழுத்து இருக்காது. கடந்த கால நம் முன்னோர்களின் கல்வெட்டில் இருக்கிற எழுத்து இன்று இல்லை, அது மாறலாம், ஆனால் ஒளி வடிவம் மாறக்கூடாது. கணேசு, கணேசன், அங்க தமிழ் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். இது கடையை விளம்பரம் பார்த்த நாடார் அண்ட் சன்ஸ் பனியன் சட்டிகள். நாடார் அண்ட் சன்ஸா? அது பேர் கிடையாது, பேரே நாடார் தான். ரொம்ப நாளா விளம்பரம் வந்துகிட்டு இருந்தது. இவன் போட்டு இவன் மை சன், இவன் போட்டிருக்கிறது பை சன் பனியன் சட்டி. அவன் மை சன்னா, அவன் போட்டிருக்கிறது பை சன்னா, பை சன். ஐயோ, என்னை பார்த்தா அம்மா இங்க பயங்கரமா யோசிப்பாங்க. நம்ம தமிழ்ல பேசுறத பார்த்தா அவங்களுக்கு எப்படி வேடிக்கை இருக்குது. என்னையெல்லாம் தொடக்கத்தில் கொஞ்சம் வேற்றுக்கிற வாசின்னு தான் நினைச்சது, வேற நாட்டில் இருந்து இறக்கி விட்டுருக்காங்க இருக்கு. தமிழ்லேயே பேசிட்டு தெரியாம, தேவைப்பட்ட ஆங்கிலம் பேசு, தேவைப்பட்ட ஆங்கிலம் பேசு. ஒரு படத்தில் ஒரு காட்சி வச்சிருந்தேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்னது? ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. டைம் ப்ளீஸ். ஏன் நேரம் என்னன்னு கேட்டாலும் உங்களுக்கு ஆகாதா? தமிழில் கேட்க மாட்டீல்ல? சாரி. சாரியா? அதான் அவனுக்கு, டேய் தமிழ் தானே, ஒன்று பேசுனா தமிழில் பேசு, இல்லை இங்கிலீஷில் பேசு, குறைஞ்சபட்சம் அந்த மொழியை பெருமைப்படுத்து. தமிழில் பேசுனா தமிழில் பேசு, என் தாய்மொழியை வாழ வை. ரெண்டையும் போட்டு குழப்பி புது மொழியை உருவாக்காத நீ அப்படின்னு ஒரு அறையை போடுவான். அடி வாங்கிட்டு போயிடுவான். வேற ஒரு வாரம் கழிச்சு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது, அண்ணே வணக்கம், எனக்கு நினைவு இருக்குதா அண்ணே, அன்னைக்கு நான் ஆங்கிலம் கலந்து பேசுனதுக்கு ஒரு அறை விட்டீங்கல்லண்ணா, இப்போ தமிழ் பேசுனா தமிழ்லேயே பேசுறேன்னா, ஆங்கிலம் பேசுனா ஆங்கிலம் பேசுறேன், ரெண்டையும் கலந்து பேசுறது இல்லைன்னா வரேண்ணா, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி, போயிட்டு வரேன் அண்ணா. இப்படியே ஒவ்வொருத்தனா பிடிச்சா அடிச்சா தான் சரியா வரும் போல இருக்கு. ஒரு அடி வாங்கினோன்னா திரும்பிட்டான். அதுதான் அது கதை. அதனால என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் தாய்மொழியில் பெயர் சூட்டுவது, தாய்மொழியை பேசுவதை பெருமையாக கருதணும். பேரை கேட்டாலே இவன் தமிழன்னு தெரியணும். உலகத்துல எல்லா நாடுகளிலும் மதங்கள் இருக்குது. சீனால மதம் இருக்குது, எல்லா நாடுகளிலும் மதங்கள் இருக்குது. ஆனால் அவன் தாய்மொழியில் தான் பெயர் இருக்குது. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று, அப்படி முழங்கல முகமது தர்வீஷ். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் பேசினான், அப்படிதான் முழக்கத்தை முன் வச்சான். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் நான் அதை கேட்க இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்று அவ்வாறு மொழி கவிஞன் ரசூல் சொல்லல. நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன். அங்க மொழிதான் மேலங்க நிக்குது. அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய டிவேலரா என்கிற புரட்சியாளன், டிவேலரா உனக்கு அயர்லாந்து என்கிற உன் தாய் நாடு வேண்டுமா, ஐரிஷ் உன் மொழி வேணுமா என்று கேட்டபோது, உலகத்தில் எங்காவது ஒரு ஓரத்தில் என் தாய் நிலத்திற்கு இணையான நிலத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என் தாய்மொழி ஐரிஷ் மொழிக்கு இணையான ஒரு மொழி நான் பெற முடியாது, எனக்கு என் மொழிதான் வேணும்ன்றான். இதையெல்லாம் பேசியவர்கள் புரட்சிக்காரர்கள். ஆனால் அதையே சீமான் சொன்னால் இனவெறியன், தமிழ் சாவனிஸ்ட், தமிழ் பாசிஸ்ட், தமிழ் டச்சிட்டு என்கிட்ட பேசுவான். எனக்கு இருந்தா இனவெறி, அவங்களுக்கு இருந்தா சிறங்கு சொறி. அது வைத்தியகரப்பில் இந்த கே சார்னு நம்ம ஐயா இருக்காரு, அவர் ரெட்டியார் மாநாட்டில், நான் எதுக்கு ரெட்டியார், நாம என்ன நீங்கள் எல்லாம் வாங்க, உங்களுக்கு என்ன தகுதி ரெட்டியார் வாங்க, நான் வேலை தரேன், எல்லாம் தள்ளி விடுறேன், அந்த பிள்ளை பாரு மாநாட்டில் பேசியிருக்க. அப்படி அப்படி ஏதாவது ஒரு கூட்டத்தில் நான் பேசணும்னு வச்சுக்க, என்ன பாசிசம், என்ன வெறி, என்ன எல்லாம் பேசுவான்.
இதனால ஒரே வழிதான் இருக்கு. இந்த நாடு மக்களும் நல்லா இருக்கணும்னா நாம் தமிழர் ஆட்சி வரணும். எந்த நிலத்தில் என் தாத்தனை தோக்கடிச்சியோ அந்த நிலத்தில் பேரனை வெள்ள வச்சிரு, நாட்டை கொடுத்துரு. ஆமா, ஒரு வழிதான் இருக்கு. ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க நியாயமாரே, ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க. நான் ஒன்றும் உங்க சொத்தப்புறம் என் பேருக்கு எழுதி வைங்கன்னு சொல்லல. இந்த கொல்லக்கூடத்துக்கு போட்ட ஓட்ட நல்ல ஓட்டா மாதிரி ஒரே தடவை விவசாயி ஒரு தடவை பசிச்சு உணவு உண்கிற பார்த்து நன்றி என்று சொல்லி ஒரு ஆள் தளித்திருங்க. அவனும் வாழுவான், உங்களையும் வாழ வைப்பான். எனவே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடனர்கள் அல்ல, உங்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த பிள்ளைகள். எங்களுக்கு வாக்கு செலுத்தி எங்களை வலிமை மிக்க அரசியலாற்றலாக மாற்றுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலர இருக்கிற நாம் தமிழர் ஆட்சி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் வென்றாவோம் இலக்கை, இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். இங்கே விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நிரப்புபவர்கள் மேடைக்கு வந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி வாய்ப்பில்லாதவர்கள் அதில் கீழே இணைக்கப்பட்டிருக்கிற அந்த எண்ணை நாளை காலை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் உறவுகள் உங்கள் இடத்துல பேசுவார்கள்.